ஹலோ, இன்னைக்கு நான் ஒரு தட்டை பண்ணி காட்ட போறேன். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா இதுல பூண்டு, சோம்பெல்லாம் போட்டு தட்ட போறேன். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். இது பண்ணீங்கன்னா இதையே திருப்பி பண்ணுன்னு சொல்லுவா குழந்தைலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள்லாம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இது அரிசி மாவு. இந்த அரிசி மாவு வந்து நம்ம வெறுமனே அப்படியே மிஷின்ல கொடுத்து திரிச்சுக்கலாம். இல்ல வீட்டுல ஏதாவது மாவு அரிசி மாவு இருந்தா எடுத்துக்கோங்க. இல்ல கடையில கூட வாங்கிக்கலாம். கடையில வாங்கின மாவா இருந்தா கூட நன்னாவே வரும். இது 250 ml கப்பு. இதால 1.5 கப்பு மாவு இருந்தது, அதை போட்டிருக்கேன். அடுத்து இதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு வேற எதுவும் மாவெல்லாம் போட போறது இல்ல. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இந்த பயத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இதுல ஒரு அரை கரண்டி பயத்தம்பருப்பை போட்டு வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு காரப்பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு, தோலோட அலம்பி வச்ச பூண்டு ஒரு 10 பல்லு, சின்ன சின்னதா இருக்கு இல்லையா, அதனால ஒரு 10 பல்லு பூண்டு, பெருசா இருந்தா ஒரு 4 போட்டுக்கோங்க போதும். ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு. அதாவது இதுக்கு வந்து நான் இன்னைக்கு நெய் விடலான்னு இருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் விட்டா போதும், அதுக்கு சின்ன ஸ்பூனால. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு 3 ஸ்பூன் போல எண்ணெய வானலியில சுட வச்சுட்டு அதை இதுல விட்டுக்கோங்க. அப்புறம் அதை பிசைஞ்சுக்கிறதுக்கு வந்து ஜலம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த சோம்பையும் பூண்டு பல்லு இது ரெண்டையும் போட்டு இதை வந்து நல்லா அரைச்சுன்னு வந்துருவோம். இந்த மாதிரி அரைஞ்சிருக்க. இப்போ இதுலயே இந்த பருப்பை போட்டுடலாம். மையா அப்படியே சுத்திட்டோம்னா நல்லா ஆயிடும். இதையும் அதுல அரைச்சுன்னு வந்துடும். நல்லா நைஸா அரைச்சுன்னு வந்துட்டு இதை இந்த மாவுல போட்டுடணும். இதுல கொஞ்சோண்டு ஜலத்தை விட்டு அலம்பி வச்சுப்போம். தேவைப்படுறத விட்டுக்கணும். அடுத்து இது ரொம்ப குட்டி ஸ்பூனு. ஆக்சுவலா பார்த்தா நன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் நெய்யை விட்டு இந்த மிளகா பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் டேபிள் சால்ட் இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுப்போம். தேவைப்பட்டா அப்புறம் நம்ம பார்த்துப்போம். இந்த மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துருவோம். ஃபர்ஸ்ட் தண்ணியே விடக்கூடாது. ஏன்னா இதுலயே நல்ல ஈரப்பசை இருக்கு இல்லையா, இந்த பருப்பை போட்டு அரைச்சிருக்கோமோ இல்லையோ அந்த பூண்டு சோம்போட இந்த தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதே மட்டா எவ்வளவு தேவையோ கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலந்துப்போம். நல்லா பிசையும் போதே வாசனை வரும். நல்லா இந்த பூண்டு சோம்பும். கரெக்ட் அரிசி மாவு போல இருக்கு, கடை மாவு தான் இழுத்து இருக்கு. 2 ஆஸ் யூஷுவல் 2 புள்ளியாரை பிடிச்சு வச்சுருவோம் ஃபர்ஸ்ட். இப்போ புள்ளியாரை பிடிச்சாச்சு இல்லையா, துளிவுண்டு வாயில போட்டு பார்ப்போம் உப்பு போதுமான்னு. இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும் அதுக்கு. அது மாதிரியே புள்ளியார் பிடிச்சி கொஞ்சம் போட்டு பாருங்க வாயில. இது ஒன்றும் நெவேத்தியத்தை பண்ணல, நம்ம பூண்டை போட்டு பார்த்துட்டு காரம் வேணுன்றவா காரம், இது சரியா இருக்கு எங்களுக்கு. உப்பு காரம் எல்லாம் போட்டுக்கணும். ஒரு சப்பாத்தி மாவு கணக்குல பிசைஞ்சுக்கணும். இது நல்லா ஒட்டாம வருது பாருங்க ஒன்று. அவ்வளவுதான். இப்போ இத உருட்டி வச்சுருவோம். நான் கொஞ்சம் பெரிய தட்டையா தட்டலான்னு இருக்கேன். ஒரே சைஸ்ல. இதுக்கு நான் எதுவும் போடல. உளுத்தம் பொடி உடச்சக்கல்ல பொடி எதுவுமே போடல. அந்த மாதிரி தட்டையிலும் இந்த பூண்டு சோம்பு அரைச்சு போட்டும் பண்ணலாம், நல்லா இருக்கும். அதுவும் ஒரு 6 தட்டை ஃபர்ஸ்ட் தட்டுவோம். இது பாருங்க, ஒரு ஈர துணியை இப்படி நினைச்சு போட்டுக்கணும். வெள்ளை கிளாத்தை. அதுக்கப்புறம் அதுல இந்த உருண்டைய 4 எடுத்து வச்சுருக்கேன். கையில தட்டுறவா தட்டுக்கும், இல்லாட்டா ஈஸியா ஒரு கவர் எடுத்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த ஜாயிண்ட் வரும்ல, இந்த கவர் இந்த பக்கம் எடுத்துக்காதீங்க, அது வேண்டாம். இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அதுல நல்லா எண்ணெயை தடவிட்டு இது மேல வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு டபரா வச்சு நல்லா அழுத்துவோம். அப்புறம் ஒரு விரலால இப்படி இப்படி ஓரெல்லாம் முது இல்லாம இந்த மாதிரி பண்ணிப்போம். அடுத்தது நல்லா 4 பக்கமும் அப்படி அமுச்சிடலாம். இதை எண்ணெய் தடவிக்கிறதால ஈஸியா வந்துடும். இப்போ இதுல என்ன தெரியுமா பண்ண போறேன், நம்ம ஃபோர்க் இருந்தா அப்படியே போடுவோம் இல்லையா, அப்பதான் ஈவனா வேகும்னு. நான் என்ன பண்ண போறேன், புது சீப்பு இப்பதான் வாங்கியிருக்கேன். அதை வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த எவ்வளோ ஆம்பளை எல்லாம் தலைக்கு அப்படியே சிக்கு வாரத்துக்கு அப்படியே மாதிரி நம்மளும் சிக்கு வாரம் எடுத்துப்போம் முன்னெல்லாம். இந்த மாதிரி தான் இதை எடுத்து இது மேல ஒரு இதெல்ல இது மாதிரி போட்டா ஒரு அழகா இருக்கும். அதுக்காக தான் இதோ இப்படி புள்ளி புள்ளியா போட்டால் நல்லா வேகவும் வேகும். அப்படி உங்களுக்கு வேணாம்னா போர்க்கால போட்டுக்கோங்க. இப்போ அடுப்புல எண்ணெயை வச்சிருக்கேன். இதை போடுவோம். நிறைய எண்ணெய் இருந்தா 4-5 போடலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 போடுறேன். எண்ணெய் காஞ்சு எடுத்து, ஆனா சின்னதா வச்சிருக்கேன், மீடியம்ல வச்சுக்கலாம்.
பாருங்க இது முக்கா வேக்காடா எடுத்து இதை எடுத்துடணும். எப்பயுமே தட்டை மட்டும் ஃபுல்லாக வேக விட்டு எடுக்கக்கூடாது. இது மேலே வந்தவுடனே இன்னொரு தட்டையை போடணும். பெரிய வாழி நிறைய எண்ணெயை விட்டோம்னா ரொம்ப உள்ள, ஏன்னா அந்த எண்ணெய் வாசனை வரும் இல்லையா, அப்புறம் பூண்டு வாசனை வரும், யூஸ் பண்ண முடியாது எல்லாத்துக்கும். வேக்காடை ஆச்சா, ஏற்கனவே ஒன்று பொரிச்சு வச்சோம் இல்லையா, அதையும் இப்போ போட்டுடலாம். எப்படி இப்பயே ஓட்ட விட்டுக்கிறது பாருங்க, அப்படியே பூரி மாதிரி. பாருங்க இதை எடுத்துடலாம். ஒன்று ஒட்டை இருக எடுக்கணும். இந்த பயத்தம்பருப்புலேயே நம்ம மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டேன் கொஞ்சோண்டு, அதனால இது மஞ்சள் கலராக வந்துருக்கு. நான் இப்போ பாருங்க இதில் கொஞ்சோண்டு இந்த வெள்ளை எள்ளு போட்டு தட்டலான்னு இருக்கேன். நல்லா இருக்கும் அதுவும். ஒரு 4 அந்த மாதிரி தட்டி பார்ப்போம். சம்டைம்ஸ் அது எண்ணெயில் கூட உதிரும் இந்த வெள்ளை எள்ளு. இதை தட்டி போட்டு எடுத்துகிட்டு காட்டேன். இதில் இது மொத்தம் இந்த 1½ கப்பு மாவில் ஒரு 20 தட்டை கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சிகப்பாக தான் வரும், ஏன்னா மிளகா பொடி போட்டிருக்கும் மொழியோ, அதனால் கொஞ்சம் சிவப்பாக தான் இருக்கும். நல்லா அரை வேக்காட்டில் ஒரு முறை எடுத்துட்டு மறுபடியும் நான் ஒரு முறை அடுத்தது செட்டோடு போட்டேன். அதனால் இவ்வளோ கரகரன்னு வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நமுத்து வந்தால் மறுபடியும் இதில் போடுங்க, அப்படி வராது. நிதானமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணாக்க நல்லா வருது. இது இந்த பாருங்கள், அதை உடச்சி காட்டுறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், வாயில் போட்டு கூட காட்டுறேன். இவ்வளோ கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா நீங்களும் அந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்தால் அப்படி கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த பூண்டும் சோம்பும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.